பீகாரில் ஒரு அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபா கொடுக்கும்போது அவருடைய கூட்டணி கட்சி அவர் என்டிஏல தான் இருக்காரு. அவங்க 10,000 ரூபா கொடுக்கும்போது தோணலையே திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் இப்போ திடீர்னு தோணுது? இது ஏற்கனவே நடக்கின்ற திட்டம், அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அவ்வளோதான். திமுக ஆட்சியில் தான் வந்து காவிரி பிரச்சனை மற்ற உரிமையெல்லாம் வந்து விட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அதை எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. எந்த லாஜிக்கில் பேசுகிறாருன்றது அவர் தான் நீங்கள் கேட்கணும். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் லாஜிக்கெலாம் நான் வந்து என்னால் பதிலே சொல்ல முடியாது. 10 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்கல்ல, அதில் அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு அவங்க வெள்ளரிக்கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நானும் ஏதாவது ஃபேக்ட்ஸ் வச்சு பேசலாம். அதனால் அந்த அவருடைய கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னால் வந்து ஒரு காமெண்ட்ரி என்னால் கொடுக்க முடியாது. ஒரு இஷ்யூ கிடையாது சார். தமிழ்நாட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு விரும்புகிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. தீபம் ஏற்றணும் விரும்புகிறவங்க விரும்புகிற இடத்துல தீபம் ஏற்றுறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. காலங்காலமாக வழக்கமாக நடத்தப்படும் அத்தனை சம்பிரதாயங்களும் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகின்றன. வட இந்தியாவில் வந்து இருக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாடு புரியுறது கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம் புரியல, நம்மளுடைய மத பழக்கம் புரியுது. அவங்களுக்கு தைப்பூசம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு பழனி காவடி தூக்குறது என்னன்னு தெரியுமா? முருகனையே தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் ஏதோ தூள்ல விளக்கேற்றுலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கோயிலில் எப்போ தீபம் ஏற்றாம இருந்திருக்கான்? கார்த்திகை ஒரு கார்த்திகைக்கு எல்லா கோயிலையும் ஏற்ற வேண்டிய கோயிலில் தீபம் தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஏற்றி கொண்டு தான் இருக்கிறோம். வருகின்ற காலத்தில் ஏற்றுவோம். வெளியில இருக்கிறவங்க புரியாம செய்யற காரியமாக தான் இதை பார்க்கிறேன். அமலாக்கத்துறை ஆதாரங்கள் கொடுத்து நேரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆதாரம் இருந்தா, அவர்களுக்கு சட்டத்துல இடம் இருந்தா அது அப்படியே அவங்க நடந்துக்கிட்டோம். அவ்வளவுதான். அமலாக்கத்துறை சட்டப்படி தான் நடக்கிறாங்கன்றது இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அவங்க சட்டத்துக்கு விரோதமாக அரசாங்கத்துடைய ஒரு கைப்பாவையாக தான் பழைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற உரிமை செய்யறாரு. 10 அரசியல் கட்சியில நிறைய வெளியே வரும், அவர் அப்பப்போ வெளியே வராரு. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தது வந்து கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து பதில் கேட்டு இது அனுப்பிச்சுள்ளது. அதை பற்றி போடுவாங்க. நீங்க என்கொயரி நடக்கு, சிபிஐ என்கொயரி பண்றாங்க. கேஸ் இருந்தா யார் பதில் போடுவோம், பதில் போடுவாங்க. திமுக அரசு வந்து நிறைய முதலீடு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. முதலீட்டின் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்குது. இன்னும் நிறைய பண்ணிருக்கலாமான்றது பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா நிறைய முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த முதலீடு மூலமாக வேலை வாய்ப்பும் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாடுடைய பொருளாதாரம் எந்த ஒரு குறி எடுத்தாலும் இந்தியாவிலேயே வேகமாக வளர்கின்ற பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் என்பது சந்தேகம். எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து 42% வந்து வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி மத்திய அமைச்சர் 100% முடிஞ்சு ஓபன் பண்ணட்டும். நானும் வந்து பாத்துக்கிறேன். விஜய் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து விஜயோட போகுது, திமுக நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கு. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு.